தேவையில்லாம அவுட் சைட் இன்ஃபர்மேஷன் வந்து கண்டெஸ்டன்ட் கிட்ட லீக் பண்றாங்க. இந்த பிக் பாஸ் ஹவுஸ்க்குள்ள நீங்க போறீங்க, ஸ்ட்ரிக்டா அங்க இருக்கிறவங்க ஷோ டைரக்டர்ஸ், ஷோ ப்ரொடியூசர்ஸ், ரைட்டர்ஸ், மேனேஜ் பண்றவங்க எல்லாரும் வந்து 1க்கு 10 தடவை சொல்லுவாங்க, வெளியில இருக்க இன்ஃபர்மேஷனை உள்ள லீக் பண்ணாதீங்க, வெளியில இருக்க இன்ஃபர்மேஷன் உள்ள லீக் பண்ணாதீங்கன்னு சொல்லி 1000 வாட்டி சொல்லுவாங்க. தெரிஞ்சா கண்டெஸ்டன்டோட கேம் வந்து அவங்க தப்பா ப்ளே பண்ணுவாங்க, இல்ல சில பேர் வந்து அதை யூஸ் பண்ணி மத்தவங்கள டார்கெட் பண்ணுவாங்க. அப்படி அவுட் சைட் இன்ஃபர்மேஷன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அமிச்சாலும் அது அவ்வளோ பெரிய ஒரு ரூல் பிரேக். வெளியில வந்து பாத்தீங்கன்னா எல்லா ப்ரோமோலயும் வந்து பார்வதி வராங்க, அவங்க கத்துறதுனால தான் வருவாங்க, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோமோவதின்னு சொல்லி ஒரு பட்ட பேரே வந்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி இவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷனை இந்த வீட்டுக்குள்ள வந்து அவங்க லீக் பண்றாங்க. இது எந்த வகையில வந்து சரியா இருக்கும்? இந்த வீக்கெண்ட் சேதுனா இதை வந்து அட்ரஸ் பண்ணல, இதை வந்து கேட்கலன்னா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா சேதுனா மேல தான் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து வரும். இது அவுட் சைட் இன்ஃபர்மேஷன் உள்ள சொல்லக்கூடாது, உள்ள லீக் பண்ணக்கூடாது, கண்டெஸ்டன்ட்க்கு அது தெரியக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புவாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா ப்ரோமோலயும் வந்து பார்வதி வர்றாங்க, அவங்க தான் டாப்ல இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷனை வந்து வேற ஒரு கண்டெஸ்டன்ட் கிட்ட வந்து அவங்க ஷேர் பண்றாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு புரோட்டோகால். கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஃபாலோ பண்றாங்களா எவ்வளோ வாட்டி சொல்ல